1999 வெளிவந்து பட்டி தொட்டி எல்லாம் பட்டைய கிளப்பிட்டு இருந்த படம் தான் தி மம்மி. அந்த படத்தை பார்த்த பிறகு தான் மம்மிங்கிற விஷயம் மேல மக்களுக்கு ஆர்வமே வர ஆரம்பிச்சது. அந்த படத்தோட நடுவுல குறிப்பிட்ட ஒரு சீன் ஒன்று வரும். அதாவது இந்த மம்மியை திறக்காதீங்க அப்படின்னு ஒரு பேர் பலகை போட்டிருக்கும். அதை படிச்சு பார்த்தும் கூட ஒரு 5 பேர் தைரியமா அந்த மம்மி பெட்டியை திறப்பாங்க. கடைசியில பிரமிடுக்குள்ளேயே அந்த 5 பேரை தான் மம்மி சுத்தி சுத்தி அடிக்கும். படத்தோட இந்த ஒரு பர்டிகுலர் சீன் மட்டும் ஒரு உண்மை சம்பவம் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 100 வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தான் மம்மி படத்தோட நடுவு சீன்ல கொண்டு போய் வச்சிருப்பாங்க. சரி, அந்த சீனை படத்துல பார்க்கும் போதே பயங்கரமா இருக்குமே. அப்போ உண்மை சம்பவத்துல எப்படியெல்லாம் என்ன நடந்தது தெரியுமா? எஜிப்து வரலாற்றில் நடந்த ஒரு மிகப்பெரிய மிஸ்டரிய இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும். வீடியோக்குள்ள போக போறோம். ரெடியா இருந்துக்கோங்க. இந்த சம்பவத்தை பார்க்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம போக போற இடம் எஜிப்து. கொஞ்சம் 100 வருஷத்துக்கு பின்னாடி போனோம்னா சரியா 1922. ஏதாவது தங்க புதையல் கிடைக்குமான ஒரு கூட்டம், ஏதாவது மம்மி உடல் கிடைக்குமான இன்னொரு கூட்டம், இப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எஜிப்துல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருந்து வந்த உள்ளூர்வாசி ஒருத்தவர், இங்கெல்லாம் எதுவும் கிடைக்காதுங்க, வேல்யூ ஆஃப் கிங் அப்படின்னு அங்க ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு, அதுல போய் தேடி பாருங்க, கண்டிப்பா நிறைய கிடைக்கும்னு சொல்றாரு. அதாவது எஜிப்துல பழங்காலத்துல நிறைய மக்கள் இறந்து போயிருக்காங்க. அதுல ராஜவம்சத்தை சார்ந்தவங்களை மட்டும் ஒரு தனி பள்ளத்தாக்குல அடக்கம் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் தி அதாவது ராஜாக்களின் பள்ளத்தாக்கு. இவர் சொன்ன உடனே அந்த இடத்துக்கு வழி கேட்டு முந்தி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க பல ஆராய்ச்சியாளர்கள். கடைசியில மணிக்கணக்கா ரிசர்ச் பண்ணியும் அங்கேயும் ஒண்ணும் கிடைக்கல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது மட்டும் பாருங்க. இந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சுட்டு இருந்த உள்ளூர்வாசி சின்ன பையன் ஒருத்தன் இவங்களுக்கு தண்ணி கொண்டு வரும்பொழுது கீழே ஒரு கல்லுல தடுக்கி விழுந்துடுறான். டேய் தம்பி, என்னாச்சுடா அப்படின்னு அங்க இருந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் கிட்ட வந்து பாக்குறாங்க. அப்ப அங்க ஒரு மிகப்பெரிய பாரங்கள் சம்பந்தமே இல்லாம பூமிக்கடியில புதைஞ்சு போயிருக்கு. சந்தேகப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் அந்த கல்லை நகர்த்தி பார்த்தா மிகப்பெரிய அதிர்ச்சி. காரணம், கீழே ஒரு மிகப்பெரிய சுரங்கம் போகுது, அதுவும் படிக்கட்டு வச்சு போகுது. எல்லாரும் உள்ள போய் பார்க்கும் பொழுது உள்ள ஒரு தங்கத்தால் ஆன கதவு. அதை படிச்சு பார்க்கும் பொழுதுதான் தெரிய வருது, கடைசியா 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதவு மூடப்பட்டிருக்கு அப்படின்னு. அதே கதவுல ஒரு ஓரமா ஒன்னு எழுதிருக்கு, அதாவது உள்ள யாரும் போகாதீங்க, ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு. ஆனா அதெல்லாம் யாரும் கண்டுக்காம தைரியமா கதவை திறந்துட்டு போறாங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. தங்க கட்டிகள், தங்க காசு, வைரம், வைரூரியம், மரகதம், முத்து மாலை அப்படின்னு அந்த காலத்துடைய விலையோர்ந்த ஆபரணங்கள் எல்லாம் கொட்டி கிடக்குது. இதை பார்த்த மொத்த ஆராய்ச்சியாளர்களும் கையில கிடைச்சது அல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதுல இருந்த ஹார்வர்ட் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் மட்டும் அந்த அறைக்கு நடுவுல இருந்த ஒரு மம்மி பெட்டியை பாக்குறாரு. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதுக்குள்ள 3000 வருஷம் பழமையான ஒரு மம்மியோட உடல். இத பார்த்த ஹார்வர்ட் பெட்டியோட மம்மியை வெளியே தூக்கிட்டு வந்து லண்டனுக்கு கொண்டு போறாரு. அங்க பல நாள் வச்சு மம்மியோட உடலை பிரிச்சு ஸ்கேன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அந்த மம்மியை பிரிச்சு மேஞ்சி மொத்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிட்டாரு. எப்படி கண்டுபிடிச்சீங்க இந்த மம்மி எங்க கிடைச்சது அப்படின்னு அடுத்த நாள் உலகத்தில் உள்ள எல்லா நியூஸ் சேனலும் இவரை இன்டர்வியூ எடுக்க வர்றாங்க. அப்படி என்ன அது அபூர்வ மம்மி தெரியுமா? இது தெரிஞ்சுக்க நம்ம இப்ப 3000 வருஷம் பின்னாடி போய் ஆகணும். சரியா கிமு 1323. அந்த டைம்ல எஜிப்தோட அரசரா இருந்தவர் தான் டூட்டகாமன். வெறும் 18 வயசான அரசர். அந்த காலத்துல எஜிப்துல சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டு இருந்ததுனால இதனால ஒருவித நோயும் எல்லாத்துக்கும் ஏற்பட்டிருக்கு. அதே நோய் தான் அரசர் டூட்டகாமனுக்கும் வந்திருக்கு. அந்த நோய் முத்தி போனதுனால தனது 18வது வயசுலயே இறந்து போயிருக்காரு அரசர் டூட்டகாமன். இறந்த டூட்டகாமன் உடலை பதப்படுத்தி ராஜாக்களை மட்டும் புதைக்கிற ஒரு பள்ளத்தாக்கு எடுத்துட்டு போய் கீழே ஒரு சுரங்கம் தோண்டி அந்த அறைக்குள்ள வைக்கிறாங்க. அந்த காலத்துல எஜிப்துல எந்த மன்னர்கள் இறந்தாலும் அவரை புதைக்கும் பொழுது தங்க ஆபரணங்களும் சேர்த்து வச்சுதான் புதைக்கிற பழக்கம் உண்டு. அதே மாதிரி டூட்டகாமன் பயன்படுத்தின மொத்த செல்வங்களையும் பெட்டிக்குள்ள போட்டு அவர் உடலை வைக்கிற அந்த அறைக்குள்ளேயே சேர்த்து வச்சு எதிர்காலத்துல இந்த அறையை யாரும் திறந்துடக்கூடாது அப்படின்னு எஜிப்தோட மொத்த சூனியக்காரர்களையும் கூப்பிட்டு பல விஷயங்களை பண்ணி யாரும் திறந்துடக்கூடாதுன்னு அந்த அறைக்கதவை இறுக்கமா க்ளோஸ் பண்ணி கதவுக்கு வெளியில எச்சரிக்கிற விதமா சில விஷயங்களை எழுதி இறுதியா அந்த சுரங்கத்தையும் பெரிய பாறையை வச்சு மூடி இருக்காங்க. இதுதான் டூட்டகாமனை பத்தி வரலாற்றுல சொல்லப்பட்டது. ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உங்க ஆளுங்க எல்லாம் அந்த அறைக்குள்ள இருந்த தங்கத்தை எடுத்துட்டாங்க. நீங்க இந்த மம்மி பாடியவே வெளியே எடுத்துட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு ஒரு இன்டர்வியூல கேட்க, கட்டுக்கதைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சர்வசாதாரணமா சொல்றாரு ஹார்வர்ட். ஆமா, இது கட்டுக்கதை தான் அப்படின்னு மக்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த நம்பிக்கை ரொம்ப காலத்துக்கு நாச்சு இல்ல. காலங்கள் கடக்குது. சரியா 2 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 1924 டூட்டகாமனை ரிசர்ச் பண்ணாங்க இல்லையா, அந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ண லா கார்னவன் அப்படிங்கிற லண்டனை சார்ந்தவர் மர்மமான முறையில வீட்டிலே இறந்து கிடக்கிறாரு. ஆனாலும் மக்கள் யாரும் இதை பெருசா கண்டுக்கல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மம்மியை ரிசர்ச் பண்றதுக்காக சிடி ஸ்கேன் எடுத்தவரும் இறந்து போறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கவர்மெண்ட் சைடுல இருந்து யார் சப்போர்ட் பண்ணாரோ அவரும் இறந்து போறாரு. அடுத்து அந்த அறையில இருந்து தங்கத்தை எடுத்தாங்களே அவங்கள இருந்து அந்த ரிசர்ச்சுக்கு உதவி பண்ணவரையும் எல்லாரும் அடுத்தடுத்து இறந்து போறாங்க. இப்பதான் மக்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, அப்படியே இது ஒரு போலீஸ் கேஸாவும் மாறுது. இது முழுக்க முழுக்க கட்டுக்கதை தான், எந்த ஒரு சாபமும் கிடையாது அப்படின்னு உறுதியா நம்பிட்டு இருந்த ஹார்வர்டுக்கு இப்ப மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. காரணம், முதல்ல டூட்டகாமனோட அறைக்கு போகும் பொழுது அந்த அறையோட கதவு வாசல்ல ஒரு பலகை எழுந்திருந்தது தெரியுமா? உள்ள தூங்கிட்டு இருக்கிற டூட்டகாமனை யாரும் தொந்தரவு செஞ்சிடாதீங்க, ஒரு கால், அப்படி யாராவது
டூட்டகாமனை தொந்தரவு பண்ணீங்கன்னா அது எத்தனை வருஷமா இருந்தாலும், அது எந்த காலமா இருந்தாலும், அது எத்தனை நபர்களா இருந்தாலும் சரி, நீங்க அத்தனை பேரும் கொடிய நோயாலும் எதிர்பாராத விபத்துகளாலும் மர்மமான முறையில இறந்து போவீங்க. இப்படி ஒரு எச்சரிக்கை பலகை போட்டிருந்ததே அப்படின்னு பலச நினைச்சு பார்க்கிறாரு ஹாவர்ட். சரி இருந்தாலும் தன்னைத்தானே ஆறுதல் படுத்திக்கிட்டு தைரியமா இருக்கிறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த டூட்டகாமன் ஆராய்ச்சியில சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் விசித்திரமான நோய், தற்கொலை, விஷமருந்து, சுட்டுக்கொலை, ஆக்சிடென்ட் அப்படின்னு பல விதத்துல எல்லாரும் கம்ப்ளீட்டா இறந்துட்டாங்க. இந்த டைம்ல ஹாவர்டுக்கு லிப்போமா அப்படிங்கிற ஒரு நோய் வேற வந்துருச்சு. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பிளட் கேன்சர். அந்த மம்மி ஆராய்ச்சி பண்ணதுலயே நான் மட்டும்தான் இப்போ உயிரோட இருக்கேன், அடுத்து எப்போ எனக்கு மரணம் வரும்னு ஒவ்வொரு நொடியும் திக் திக்குன்னு இருக்கு, இதுல இந்த நோய் வேற எனக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு கட்டத்துல தாங்க முடியாத ஹாவர்ட் சூசைட் பண்ணிக்கிறாரு. ஆக மொத்தத்துல டூட்டகாமன் பெட்டி திறக்கப்பட்டதுல இருந்து சரியா 16 வருஷத்துக்குள்ள அந்த ரிசர்ச்ல ஈடுபட்ட பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரையும் அத்தனை பேரும் சொல்லி வச்ச மாதிரி அட்ரஸே இல்லாம க்ளோஸ். இப்போ நம்மள சில பேர் நினைப்போம் இது யதார்த்தமா நடந்ததுதான், எந்தவித சாபமும் கிடையாது அப்படின்னு. இதே மாதிரி தான் ஹாவர்டும் நினைச்சாரு. பொதுவா ஆராய்ச்சியாளர்கள் இந்த தீய சக்தி நல்ல சக்தி அப்படின்னு எதையும் நம்ப மாட்டாங்க. நம்மளை விட பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சயின்ஸை மட்டும்தான் நம்புவாங்க. ஆனா அப்பேற்பட்ட ஆராய்ச்சியாளரான ஹாவர்டு சூசைட் பண்றதுக்கு முன்னாடி நான் டூட்டகாமன் பெட்டியை திறந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், அது இப்படி பழிவாங்கணும் நான் எதிர்கூட பார்க்கல அப்படின்னு ஒரு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிட்டாரு. சரி விடுங்க, டூட்டகாமனோட சாபமோ என்னவோ அதெல்லாம் விட்டுருவோம். ஹிஸ்டரியில என்ன இருக்கு, வரலாற்றுல என்ன பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிற உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயத்தை இப்ப நம்ம பார்த்தோம். சோ இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் மக்களுடைய கருத்தும் எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட அடுத்த வாரம் சந்திப்போம். See you, bye bye.